எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து கர்வேச்சர் டியூ டு கிராவிட்டி அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். படியெல்லாம் இங்கே யாரும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கல. ஆனால் இதெல்லாம் இது படிதான் இந்த உலகம் ஃபுல்லாக போயிட்டு இருக்குன்னு உங்களை சொல்லி ஒரு மாயை கிரியேட் பண்ணி உங்களை தப்பு தப்பாக சிந்திக்க வச்சு சாத்தான் லோகத்தில் கொண்டு போய் விடுறதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். அப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த எர்த்தே வந்து ஒரு 4th டைமென்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய கணக்குப்படி பார்த்தோம்னா அதுக்கு அவர் ஒரு தியரி சொல்கிறாரு. அவர் தான் இந்த சோலார் சிஸ்டத்தெல்லாம் வடிவமைச்சு எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே மின்கோஸ்கியும் ஐன்ஸ்டீனும் சேர்ந்து இந்த தியரியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸ் ரேப் அப்படி வச்சுக்கோங்க. ரேப் த ஃபேப்ரிக் ஆஃப் ஸ்பேஸ் டைம் காசிங் கிராவிட்டி. அதாவது இந்த சோலார் சிஸ்டம் முழுக்க சூரியனுடைய கிராவிட்டியில தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஈர்ப்பு விசையில தான் இயங்கிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அது வந்து ஸ்பேஸ் டைம் கிராவிட்டியில இயங்கிக்கிட்டு இருக்குதாமா. அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே டைரக்டா எல்லா எலிப்டிக்கல், அப்பாத ஒரு கதை சொன்னேன்ல, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல எல்லாம் சுற்றி வரும். டைரக்டா எலிப்டிக்கல் ஆர்பிட்ல அப்படியே கோடு ஓட்ட மாதிரி சுற்றி வராம அது எல்லாமே ஒரு பொதக்குழிக்குள்ள போட்ட மாதிரி எல்லாத்துலேயும் 8 எலிப்டிக்கல் ஆர்பிட்டு ஒரு பொதக்குழி மாதிரி இருக்குமாமா. அந்த பொதக்குழிக்குள்ள எல்லாமே சுற்றி வந்துகிட்டு இருக்கு சூரியனை. அதனால நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்ல வர்றாரு. ஒரு பெரிய கம்முக்குள்ள நம்ம எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஃபேப்ரிக். அந்த கம்மு பேர் என்னதுன்னா ஸ்பேஸ் டைம் கண்டினியூம். அதான் ஃபேப்ரிக்னா என்னது, இணைக்கிற ஒற்ற கம்மு பசை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அது எதுனாலனா கிராவிட்டினால. அப்போ சன்னுடைய கிராவிட்டினால என்ன ஆகுதுன்னா இந்த ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டத்தையும் இந்த 8 எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் ஃபுல்லாத்தையும் இதில் அந்த ஆஸ்ட்ரியாய்ட் பெல்ட் எல்லாமே அதுக்குள்ளே சேர்ந்துடும். எல்லாமே ஒரு குழிக்குள்ளே இருக்கிற மாதிரி சுற்றுது. நேரடியாக எதுவும் அப்படி சுற்றுறது இல்லை. ஒரு குழிக்குள்ளே போய் இப்படியெல்லாம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அதோட பாத்துல தான் சுற்றுது. ஆனால் அது அப்படியே இப்படி நம்ம ரொட்டேஷன் நம்மளாம் படிச்சு போல அந்த மாதிரி சுற்றாமல் அது ஒரு வேற ஒரு வேர்ல்டில் இருக்கிற மாதிரி சுற்றுதுங்க. அது நமக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி பெரிய புருடா விட்டுருக்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிதானே? கடவுள் எப்படி இந்த சோலார் சிஸ்டத்தை படைச்சாங்களோ அதை நம்ம எப்படி கண்கூடா நம்ம சேட்டலைட்ல இப்போ நம்ம வீடியோஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, எர்த் எப்படி சுற்றுது, சூரியனை, அப்புறம் வந்து நிலா பூமியை எப்படி சுற்றுது, சேட்டிலைட் எப்படி சுற்றி வருது பூமியை, அப்புறம் வந்து 8 பிளானட்டு எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல வீடியோஸில், அது அப்படி தான் சுற்றுது. அந்த வீடியோஸில் பார்க்காத மாதிரி வேற மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டு எந்திரிச்சு வந்து இப்படியெல்லாம் சுற்றுதுங்களா. அவங்க நமக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பூவை வந்து நம்ம காதில் சுற்றுறாங்க. சரிதானே? திஸ் ரேப்பிங் அஃபெக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயம் அந்த ஒவ்வொரு பாத்தையும் அந்த ஒவ்வொரு பிளானட்டையும் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு எலிப்டிக்கல் பாத்தையும் அஃபெக்ட் பண்ணுமா. இப்போ இந்த தியரி அதில் தூக்கி அவங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சோலார் சிஸ்டத்தை அது ஏதோ ஒரு இவங்களுடைய மாடல், இவங்க புதுச்சு விளையாடக்கூடிய மாடல்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு எதோ தியரியெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அதோட போகணும். அதை விட்டுவிட்டு எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் பைத்தியமாக்கி ரோட்ல அலைய விடுற மாதிரி ஆனால் வாழ்க்கையை எல்லாருக்கும் இங்கே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சரிதானே? அதை உடைச்சு எல்லாரும் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சு உண்மையிலேயே சோலார் சிஸ்டம் எப்படி போயிட்டு இருக்குன்றத உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்கு தான் மணிக்கணக்காக நான் உட்காந்து யோசிச்சுட்டு உங்களுக்கு மணிக்கணக்காக வீடியோ போடுறேன். சரிதானே? இதெல்லாம் பார்த்துட்டா திருந்துங்க, வேற விதமா யோசிங்க. கடவுள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைச்சு வச்சிருக்காங்களோ அந்த விதமா யோசிச்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு ஒவ்வொரு வீடியோவா கூவி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வேற வேலை இல்லை, இதுதான் வேலை. சரிதானே? இதுல லைட்டையும் சேர்த்துக்கிறாங்க. அது சாட்டில் போயிட்டு இருக்கு பாவம். அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு
அதுவும் இந்த இதுக்குள்ளெல்லாம் வந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆகும். எப்படி இந்த புதைக்குழிக்குள்ள விழுந்து எந்திரிச்சு வந்து இப்படித்தான் சுத்தும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. அது பேர் என்னன்னா சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை சிங்குலாரிட்டினா என்னன்னு சொல்லி நீங்கள் நெட்டில் அடிச்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அதுக்கு அந்த படம் நான் கொடுத்துருந்தேன்ல, அந்த படத்தை முன்னாடி வீடியோ முன்னாடி அதை பார்த்துட்டு வந்து இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? அஸ் டிஸ்கிரைப்டு பை ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி. இது எல்லாமே எதில் சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டியில் சொன்னபடி இந்த ராப்பிங் எஃபெக்ட் அப்படின்றத இந்த ஸ்பேஸ் டைம்குள்ளே அப்ளை பண்ணாங்கன்னா அது எதுவாக மாறும்னா ஸ்பேஸ் டைம் கர்வேச்சராக மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி. சரி, இது எதனால அப்படி மாறுச்சு? கிராவிட்டின்ற வேர்டு தான் முக்கியம். சன்னோட கிராவிட்டினால தான் இது இப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கப்பா. அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் பேரா. அடுத்த டாபிக் வந்து ஃப்ளாட் ஸ்பேஸ் டைம் அப்படின்ற டாபிக்கு. அதையும் நான் ரீட் பண்ணிடுறேன், கவனிச்சுக்கோங்க. இன் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி ஏற்கனவே போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஐன்ஸ்டீனோட ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி 2 இருக்குது. அந்த ரிலேட்டிவிட்டியை வச்சு ஸ்பேஸ் டைம் இஸ் கன்சிடர்ட் ஃப்ளாட். ஸ்பேஸ் டைம் அப்படின்றத ஒரு ஃப்ளாட்டாக அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஃப்ளாட்டாக இப்படி கோடு மாதிரி ஒரு படுகை மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. மீனிங் தட் த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் த சேம். அதுதான் நம்ம ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் சேம் ஃபார் ஆல் அப்சர்வர்ஸ் இன் யூனிஃபார்ம் மோஷன். சரி தானே? லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எல்லாம் எப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதாவது எந்த டைமென்ஷனில் நீங்கள் போய் பார்த்தாலும் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எல்லாமே எப்போ சேமாக இருக்கும்னா அது எல்லாமே யூனிஃபார்ம் மோஷன். ஆல்ரெடி லா ஆஃப் இனர்ஷியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு. சரி தானே? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் நினைக்கிறேன் அந்த வீடியோ பேர். அந்த வீடியோ எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யூனிஃபார்ம் மோஷனில் இந்த பிரபஞ்சம் முழுக்க எதெல்லாம் போய்கிட்டு இருக்கு, எதெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் எல்லா லாஸுமே சேமாக தான் இருக்கும். எல்லா அப்சர்வர் யார் போய் அங்கே பார்த்துட்டு இருந்தாலும் அது சேமாக தான் இருக்கும். அப்போ இதை வந்து ஒரு ஸ்பேஸ் டைம் வந்து ஒரு ஃப்ளாட் அப்படி ஒரு படுகை மாதிரி இப்போ டைரெக்டாக சுற்றுது, எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் டைரெக்டாக சுற்றுது அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி படித்த தியரியெல்லாம் அப்படி தானே இருந்துச்சு. நியூட்டன் நமக்கு அதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க, கலீலியோ எல்லாருமே நமக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்தில். அதுதான் உண்மை. சரி தானே? ஃப்ளாட்டுனா இந்த ஃப்ளாட்டு கிடையாது, ஒரு யூனிஃபார்மாக அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளாட்டுனா நீங்கள் ஃப்ளாட்டுன்னு நினச்சக்கூடாது. கர்வு இப்போ வந்து ஒரு வட்டம், அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். கரெக்டாக? அந்த ரேடியஸ் படி அந்த வட்டம் யூனிஃபார்மாக இருக்கும். இந்த ரேடியஸ்னால் அந்த வட்டம் இவ்வளோதான் இருக்கும் அதோட ஏரியா. இப்போ வேறு ரேடியஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த வட்டம் பெருசாயிரும். அப்படியெல்லாம் இருக்குல்ல, அதுதான் யூனிஃபார்ம். சரி தானே? அப்போ அந்த யூனிஃபார்ம் அதுபடி ஃப்ளாட். அப்போ எந்த ஷேப்பாக இருந்தாலும் அந்த ஷேப்பை அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேடியஸ், குறிப்பிட்ட ரேடியஸ் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு அந்த ஷேப்பை வந்து யூனிவர்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் ஆகியிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கிறாங்க. அப்போ ஃப்ளாட்னா வெறும் கோடு மட்டும் நினச்சிக்க கூடாது, எந்த ஷேப்பாக வேணால் இருக்கலாம். ஆனால் அது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும். ஆனால் அப்படி ஃப்ளாட்டுன்னு கன்சிடர் பண்ணியிருந்தா யூனிஃபார்ம் மோஷனில் எல்லா இடத்துலையுமே லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சேமாக தான் இருக்கணும். திஸ் இன் கான்ட்ராஸ்ட் டு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி படி அது அப்படி இல்லைப்பா. வேர் ஸ்பேஸ் டைம் இஸ் கர்வ்டு டியூ டு கிராவிட்டி. இங்கே தான் வந்து ஒரு பெரிய உருட்டுன்றதை நம்ம வந்து அப்போ அந்த கதைப்படி அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. யார்? மின்கோவ்ஸ்கி, ஐன்ஸ்டீன் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு கதையை சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா ஸ்பேஸ் டைம் இஸ் கர்வ்டு டியூ டு கிராவிட்டி. அந்த கிராவிட்டி இருக்கிறனால அது வந்து ஃபுல்லாக ஒரு கர்வ்டு மாதிரி ஒரு புதக்குழி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் எல்லாமே சூரியனை வந்து சுற்றி சுற்றி வருது அப்படின்னு சொல்லி ஒரு கதை. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சோலார் சிஸ்டம் எப்படி ஒரு கொலாப்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கும் நல்லா யோசிப்பாருங்க. அப்போ கடவுள் இந்த பிரபஞ்சத்தை கடவுளே படைக்கலை, அது அதுவாக உருவாக்கிடுச்சு, அதுக்கு அறிவே இல்லை, அது இஷ்டத்துக்கு ஏதேதோ அணு கூட சேர்ந்து ஏதேதோ மாதிரி உருவாகி மனுஷனும் வந்துட்டியா கடைசியில், அந்த மாதிரி ஒரு தியரியை இவங்களா ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இது இந்த உலகத்தில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும், வேறு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா
கல்லை கொண்டு எரிச்சு மண்டையை உடச்சு போடுவாங்க நம்மளை. இந்த தியரியெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் கடவுள் தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சு காப்பாற்றிக்கிட்டு வராங்க. நீ வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு நீயா ஒரு தியரியை கண்டுபிடிச்சிட்டு நீ தான் கடவுள்ன்ற மாதிரி வருவ அப்படின்னு சொல்லி கல்லை கொண்டு எரிஞ்சு மண்டையை உடச்சிடுவாங்க. அது இந்த உலகத்தில் நீங்கள் தான் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு தானே எல்லா பேரும் சுற்றுறீங்க. அப்படியே சாமி இருக்குன்னு சொன்னாலும் உங்களுடைய ஃபேவருக்கு ஏற்ற மாதிரி சாமியை நீங்கள் வச்சுக்கிறீங்களே தவிர்த்து சாமி சொன்னபடி நீங்கள் வாழ்கிறது கிடையாது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு புலம்புறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்கு ஏதோ ஒன்று தேவைன்றதுக்காக நீங்கள் தான் கோயிலை உருவாக்கியிருக்கீங்க. அதுக்காக நீங்களா ஒரு கல்லை சிலையாக வடித்து அதுக்கிட்ட போய் புலம்பியிருக்கீங்க. அந்த காலத்தில் ஆதி மனுஷன் அப்படித்தான் செஞ்சானாமா. அந்த தியரியெல்லாம் நான் உடைக்கிறதுக்கு வாரம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சக்தி பீடம்னு எதுக்கு சொல்கிறாங்க தெரியுமா? அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த கோயிலை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தொடர்ந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணாமல் பாதுகாத்து வச்சுக்கிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகம் முதல்ல உருவாகும் போது கடவுள் வந்து இந்த உலகத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உலகம் முழுக்கவே சிவனும் சக்தியும் சேர்ந்து தனக்கு ஒரு வடிவம் எடுத்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வடிவத்தை ஒரு மனித வடிவம் எடுத்து மனுஷங்களும் வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் இது எடுத்து அவங்களையே வந்து தியாகம் பண்ணி அவங்க உயிரையே தியாகம் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்துக்காக. அதுக்குன்னே ஒரு வடிவம் எடுத்து அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் மனுஷங்கிட்ட கொடுத்தா நீங்கள் பண்ணுவீங்களா? இப்போ இந்த உலகம் வந்து அழிய போதுப்பா, இதை காப்பாற்றுறதுக்கு நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தனை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் இப்போ நம்ம போய் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம பல கஷ்டத்தோட ஒவ்வொருத்தருக்கும் பல வேலைகளோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், பல பிஸியாக இருக்கிறோம். நம்மகிட்ட சொல்கிறாங்க இந்த உலகத்தை காப்பாற்ற நீ தான் பிறந்த, நீ உன் உயிரை கொடுத்துரு, உன் உயிர் உடம்பு ஃபுல்லாக கொடுத்துரு, உன் உடம்ப பார்ப்பாட்டாக அறுத்து உன் உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் இந்த உலகம் முழுக்க வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் வைக்க போகிறாங்க. மனுஷன் பண்ணுறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டோம். கடவுள் ஆனால் வைக்க போகிறாங்கன்னு சொன்னாலும் அதுக்குமே யாராவது ஒத்துக்குவோமா கேட்டிங்கன்னா நிச்சயமாக இப்போ நம்ம போயிட்டு இருக்க சுச்சுவேஷனுக்கு யாராவது ஒத்துக்குவோமா? எனக்கு 1008 வேலை இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு தான் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் நான் ரெடியாக இல்லை அப்படிதான் சொல்லுவோம்ல. ஒத்துக்க மாட்டோம். ஆனால் இதெல்லாம் யார் இந்த மாதிரியான தியாகம் யார் பண்ண முடியும்? கடவுள் மட்டும்தான் பண்ண முடியும். கடவுள் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தன்னையே தியாகம் பண்ணுறதுக்கு எப்பவும் ரெடியாக இருப்பாங்க. தனக்கே ஒரு உடல் எடுத்து அங்கே போயிட்டு தன்னோட உயிரே கொடுத்து அங்கே இருக்கிற பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டு வருவாங்க. எந்த ஒரு மனுஷனும் இப்படி ஒரு ரிஸ்கை எடுக்க மாட்டாங்க. அதுதான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்குன்றத கடவுள் ஒவ்வொரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ப்ரூவ் பண்ணால் நம்ம ஒத்துக்கிற மாட்டோம், ஏன்னா நம்மளாம் கடவுளை விட பெரிய ஆள் இல்லை. அதனால அந்த மாதிரி தான் இந்த தியரியெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் உடைக்கிறதுனே பிறந்தவன் நான், சரியா? அப்போ நான் வெறும் வீடியோ மட்டும் போட்டுட்டு போயிருவேன், தயவுசெய்து நினைக்காதீங்க. இதில் இருக்க தியரியெல்லாம் கண்டிப்பாக வார்த்தைக்கு வார்த்தை ப்ராக்டிக்கலாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஆணித்தரமாக அடிக்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய காலமும் அடுத்தடுத்து வரும். ஃபஸ்ட்டு தியரி வீடியோவில் சொல்லிடுறது, அடுத்து ப்ராக்டிக்கல், அதுக்கும் நான் வருவேன். ஓகேவா? எல்லாமே நான் வந்து என்னோட யூடியூப் ஸ்டார்ட் பண்ண பிறந்தே பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் செட் பண்ணி வீடியோஸை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அது கடவுளை எனக்கு சொல்லி கொடுத்துரு. கடவுளுடைய கைடன்ஸ் இல்லாமல் இதை நிச்சயமாக என்னால் இவ்வளோ பெர்ஃபெக்டாக அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. இப்போ நான் வந்து நேற்று வேற ஒரு மின்கோஸ்க்கு முடிஞ்சு அடுத்து வேற ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். ஆனால் என்னை ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணி இந்த விஷயத்தை எடுத்து பாரு, இந்த வீடியோ இன்னும் முடியலை, அதை எப்படி அடுத்தடுத்து கண்டினியூஸாக கடவுள் என்னுடைய யூடியூப்பில் வீடியோஸ் அடுத்தடுத்து கொண்டு வராங்கன்னு பாருங்களேன். அதுவே ஒரு பெரிய மேஜிக் தான், சரி தானே? இப்போ இந்த 2 தியரியை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் போட்டேன்னா இன்னும் கண்டினியூஸாக பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் புரியும் அப்படின்றதுக்காக பார்த்து ஒவ்வொன்றையும் கடவுள் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்னால் எவ்வளோ முடியுமோ அதை பார்த்து நான் பண்ணுறேன் யூடியூப்பில், சரி தானே? இது எல்லாமே வந்து அர்ப்பணிக்கிறது. சிவனுக்கே நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அடுத்து இந்த டாஸ்க் முடிஞ்சா அடுத்த வீடியோ என்ன, அதுக்கு எப்படி திங்க் பண்ணுறது, அதுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணுறது, அடுத்த டாஸ்க் அடுத்தடுத்து அப்படியே அப்புறம் வீட்டில் இருக்க பல பிரச்சனைகளையும் பார்க்கணும். இப்படி
அது சிவனுக்கு நம்மளை அர்ப்பணிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை மாதிரியே தெரியாது. எல்லாமே ஒரு டாஸ்க், நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன், அடுத்து நாளைக்கு வேறு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்பேஸ் டைம் கண்டினியூ மாதிரி நம்ம வாழ வேண்டியதான். அது உண்மையிலே அப்படி இல்லை. நம்ம அந்த மாதிரி வாழணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஸ்பேஸ் டைம் கண்டினியூம்னு சொன்ன தியரி படி நம்ம வாழ்ந்து காட்ட முடியும். ஓகேவா? எனக்கு என்னன்னு போயிட்டே இருக்கிறது, எதை பற்றி கவலைப்படாமல் அப்படி. அப்போ இந்த பாயிண்ட்டை நான் திருப்பி சொல்ல விரும்புகிறேன். வேர் ஸ்பேஸ் டைம் இஸ் கர்வ்டு டியூ டு கிராவிட்டி. அப்போ இவங்களே வந்து இந்த பிரபஞ்சத்தை, இந்த சோலார் சிஸ்டத்தை படைச்ச மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு கர்வுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தியரியை உருவாக்கி அதை வச்சு தான் இந்த 4th டைமென்ஷன் கணக்கு, குவாண்டம் மெக்கானிக்ஸ் கணக்கு இதெல்லாமே சொல்லிக்கிட்டு சுற்றுறாங்க. சரிதானே? குவாண்டம் மெக்கானிக்ஸில் இருக்க அந்த 4th டைமென்ஷனில் வரக்கூடிய கணக்கு, மற்ற கணக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வச்சு தான் இப்போ இந்த செல்ஃபோன்லேருந்து எல்லாமே உருவாகியிருக்கு, அது வேறு விஷயம். இந்த கணக்கு வந்து ஒரு தியரிட்டிக்கலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, ப்ராக்டிக்கலாக இன்னும் யாரும் அதுக்குள்ளே இறங்கலை. ஆனால் இறங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்மளை எல்லாரையும் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய புதக்குழிக்குள்ளே தான் நம்மளாம் வாழ்கிறோமா, ஒவ்வொரு பிளானட்டும் அப்படித்தான் சுற்றிக்கிட்டு இருக்கா, இப்போ அந்த புதக்குழிக்குள்ளே போய் நம்ம என்ன வேணா பண்ணலாமே, பிளாக் ஹோல் மாதிரி அதுக்குள்ளே குதிச்சா வேறு பிளானட்டுக்கு போகலாமே அப்படிலாம் பைத்தியக்காரத்தனமாக, அதாவது மூக்கு பொடப்பாக இருந்தால் இப்படிலாம் யோசிக்க தோணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த ஐன்ஸ்டீனும் மின்கோஸ்கியும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்க. சரி தானே? எத்தனையோ நல்ல சயின்டிஸ்ட் நல்ல தியரி எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த உலகத்துக்கு. ஆனால் இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அதாவது நல்லா போயிட்டு இருக்க உலகத்தை நாசக்கேடு பண்ணணும் அப்படின்றதுக்குனே. அப்போ ஐன்ஸ்டீன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்டம் பாமே வந்துச்சு. அவங்க அந்த E=mc² சொல்லவே இல்லைன்னா ஆட்டம் பாமே வந்திருக்காது. வேற மாதிரி வேணா எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி வந்திருக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாமே விதிப்படி தான் நடக்குதுன்னு இருந்தாலுமே அவங்களோட திங்கிங்கை பாருங்க, எல்லாத்தையும் எப்படி தவறான வழியில கொண்டு போயிட்டு தான் மட்டும் ஜாலியாக இருக்கு. ஐன்ஸ்டீனுக்கு என்ன நினப்புனா தானே கடவுளாகணும் அப்படின்ற நினப்புல தான் இந்த மாதிரி வெட்டித்தனமான தியரியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலே அப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க. நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தெரியும். ஐன்ஸ்டீனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து கஷ்டப்பட்டு தியரியை ப்ரப்போஸ் பண்ணிட்டு நிறையா ஒர்க் பண்ணிட்டு கொண்டு வந்து ஐன்ஸ்டீன், ஏன்னா அப்போ வந்து ஐன்ஸ்டீன் தான் பெரிய சயின்டிஸ்ட், அவர் தான் கடவுள்ன்ற மாதிரி, விஞ்ஞான உலகத்துக்கே அவர் தான் கடவுள், அதாவது பிரபஞ்சத்துக்கே அவர். ஏன்னா E=mc² தான் காடுன்னு அவர் சொல்லிட்டார்ல. அப்போ இதை காடுன்றதே கண்டுபிடிச்சிக்காருன்னா அப்போ இவர் தான் காடு, இவர் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி எல்லா பேரும் நினச்சிக்கிட்டு அவருக்கு பாத பூஜைகள் பண்ணுற அளவுக்கு அவர் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. சரி தானே? அப்போ அவருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ஆணவம் வருமா இல்லையா? எல்லாருமே மனுஷங்க தான். சரி தானே? கடவுள் ரேஞ்சுக்கு உருவாக்குனனால அதுக்கு அடுத்தடுத்து அவர் ப்ரொப்போஸ் பண்ண தியரி எல்லாமே கடவுள் ரேஞ்சுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி வச்சிருப்பாரு. இதெல்லாம் இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, தான் கடவுள்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் தான் இந்த சோலார் சிஸ்டத்தை உருவாக்கி எல்லா பேரையும் வாழ வைக்கிறேன்ற மாதிரி ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அடுத்த வீடியோவில் போடுறேன், அது உங்களுக்கு அப்போ புரியும். அந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணி வச்சுருப்பாரு. அது அவரோட அவராக ஒர்க் பண்ணிவிட்டு அவராக போனால் பிரச்சனை இல்லை, அதை தான் இந்த உலகம் முழுக்க சொல்லி வச்சுருக்காரு. இதை மீறி எந்த ஒரு மனுஷனும் யோசிச்சிடக்கூடாது, கடவுளை பற்றி எவனும் நினச்சி கூட பார்த்துடக்கூடாது அப்படின்றதுல ஐன்ஸ்டீன் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால இப்படியெல்லாம் நம்மளை ஒரு மாயை வலைக்குள்ளே சிக்க வச்சிருக்கிறாரு. அவருடைய தியரிஸை சொல்லி இந்த உலகமே அவருடைய தியரி படி தான் இப்போ இயங்கிட்டு இருக்குது. கரெக்டாக இல்லையா? இல்லைன்னு சொல்லவே முடியாது. மின்கோஸ்கியும் சும்மா இல்லாமல் இப்போ மின்கோஸ்கி மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்டு அவருடைய ஐன்ஸ்டீனோட தியரிக்கு அடுத்து இருக்கக்கூடிய தியரிஸ் எல்லாமே ஒர்க் பண்ணி ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காலத்தில் என்ன ரூல்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அது எல்லாத்தையுமே ஐன்ஸ்டீன் கிட்ட தான் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும். அவர் அந்த தியரியெல்லாம் பார்த்துட்டு ஓகே இது ரைட்டு அப்படின்னு சொன்னால் தான் அவங்க வந்து அந்த தியரியை இந்த உலகத்துக்கு ப்ரொப்போஸ் பண்ணவே முடியும். அப்படி இல்லைன்னா அது வந்து ஃபெயிலியர். அப்போ அவங்களுக்கு அங்கே வேலை போயிடுச்சு, அந்த சயின்டிஸ்ட்டுக்கு வேலை கிடையாது. வேற ஒரு தியரி எடுத்துவேன்னா, அதாவது ஆல்ரெடி இருக்கிற செக்கு மாட்டு வேலை மாதிரி லேபில் எதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தியரியெல்லாம் நீ பண்ணுறதுக்கு வரக்கூடாது, தியரி உருவாக்குற வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவராக முடிவு பண்ணிட்டு, அது எப்படி ஒரு மனுஷங்களாக முடிவு பண்ண முடியும்? நம்ம கடவுள் கிடையாது. ஒரு தியரியை ஒருத்தவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கன்னா
அது 4 விதமாக எடுத்து பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் கான்செப்ட். எல்லாருக்கும் புரியும்படி அந்த தியரி இவங்க கொடுத்தது, இது இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இல்லாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தியரியை கொடுக்கலாம், தப்பில்லை. ஏன்னா நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன், இன்னொருத்தவங்க வேற ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதில் தான் அவங்க சம்பாத்தியம் வாங்குறாங்க. அப்போ அவங்க டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் சம்பாத்தியம் கிடைக்கும், அப்போ தான் சோறு கிடைக்கும், வேறு வழி இல்லை. அப்போ திங்க் பண்ணுறத 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணால் பிரச்சனையே இல்லை. ஐன்ஸ்டீன்ற ஒரு ஆளை வச்சுக்கிட்டே இவங்க எல்லாரும் அவர் தான் கடவுள், இந்த உலகத்துக்கே கடவுள் அந்த காலத்தில். அவர் சொல்கிறத வேத வாக்கு. அவர் எஸ்ன்னு சொல்லிட்டு அந்த தியரியை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, நோன்னு சொல்லிட்டா அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் இந்த உலகத்தில் போயிட்டு இருந்துச்சு. அது அதோட நின்று போகாமல் அந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அதை அந்த கொடுமையை தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஐன்ஸ்டீன் நல்லது சொன்னாங்களோ கெட்டது சொன்னாங்களோ என்னன்னே தெரியாமல் அவர் சொல்லிட்டு அது ரைட்டுப்பா அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ அதனால என்னுடைய வீடியோவுக்கு பல எதிர்ப்புகள் கிளம்புறது கண்டிப்பாக நடக்கும், சரிதானே? ஏன்னா ஐன்ஸ்டீனையே கடவுளாக நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களாம், அவர் சொன்னதே வேத வாக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கவங்களாம் என்னுடைய வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை ஒரு பெரிய சாத்தார் மாதிரி நினைப்பாங்க, சரிதானே? அவங்க எல்லாரும் நான் எதிராக இருக்கேன், நான் எதிராக தான் இருப்பேன், தப்பாக இருந்தால் எதிராக தான் இருப்பேன். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். தப்பான விஷயத்த நீங்கள் சொல்லிட்டு பரப்பிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் எப்பயுமே எதிராக தான் இருப்பேன். அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, சரிதானே? ஏற்றுக்க முடியலன்னா அது எனக்கு பிரச்சனையே இல்லை, சரிதானே? எப்படின்னாலும் கடவுள் வச்சிருக்கிற கான்செப்ட், கடவுள் இந்த உலகத்துக்கு அடுத்து என்ன கொண்டு வர போகிறாங்களோ அதுதான் இங்கே நடக்க போகுது. இங்கே யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அதை எல்லாரும் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ நான் யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிய போகுது. அதனால தைரியமாக எனக்கு நான் வீடியோ போட்டு விட்றேன். சிவன் சொல்கிறாங்க போடுறோம், அருணாச்சலம் சொல்கிறான் தாரணி முடிக்கிறா அப்படின்ற மாதிரி, ஓகே தானே? இது முடிச்சிட்டோம். இது நான் உங்களுக்கு இந்த இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சிட்டேன். அடுத்து இருக்கக்கூடிய ஸ்பேஸ் டைம் இன்டர்வல்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேரா இருக்குது. அது அடுத்து நான் ரிலேட்டிவ் மோஷன் சொல்லி அந்த வெலாசிட்டி வீடியோ சொன்னீங்களா அதில் போடுவேன். ஒரு வெலாசிட்டி வீடியோனா அதை மட்டும் போடாமல் அதில் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது, அதில் ரிலேட்டிவ் மோஷன்றது வரும். அப்போ அந்த பேரா நான் ரீட் பண்ணி காட்டுறேன். சரி, இந்த 2 பேரா நம்ம முடிச்சிட்டோம். என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிடுறேன். கர்வேச்சர் ஆஃப் ஸ்பேஸ் டைம் நீங்கள் நெட்லேயே அடிச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா. இன்னொரு டாபிக் ஃப்ளாட் ஸ்பேஸ் டைம் அப்படின்ற 2. இது எல்லாமே எங்கே இருக்குன்னா கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் டைம் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கன்னா அதில் நிறைய டாபிக்ஸ் வரும். அதில் 2 டாபிக் எடுத்து தான் இப்போ நான் பேசியிருக்கிறேன். அதில் வேறு டாபிக்ஸ் நிறைய இருக்குது, அது என்னென்னு சொல்லிடுறேன். ரிலேட்டிவிட்டி ஆஃப் சைமல்டேனிட்டி, இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அந்த தியரி ஆல்ரெடி கரெக்டாக இருக்கிற தியரி எடுத்து வச்சு நான் பேசணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? நான் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கிறேன், என்னையை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஓகேவா? எந்தெந்த தியரியெல்லாம் தப்பாக இருக்குதோ அதை மட்டும் தான் நான் என்னோட யூடியூப் வீடியோஸில் போட்டுட்ருக்கிறேன். நான் பேசிக்லேருந்து போயிட்டுருக்கிறேன், ஃபிசிக்ஸை பூராத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அப்படிலாம் கிடையாது. நான் மிஸ்டேக்ஸ் ஃபிசிக்ஸில் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது அதை மட்டும்தான் யூடியூப்பில் சொல்லிகிட்ருக்கிறேன், ஓகேவா? அப்படி புரிஞ்சுட்டு என்னோடய வீடியோஸ் பாருங்கள். நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிவிட்டு நான் பூரா அடித்தளத்துலேருந்து வரேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் கிடைக்கும். அப்படி பார்த்தால் தப்பில்லை. சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு அந்த டாபிக்லாம் சொல்கிறேன், நீங்கள் கூகுள் அடித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, இல்லை புக்கை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கோங்க, சரி தானே? ரிலேட்டிவிட்டி ஆஃப் சைமல்டேனிட்டி, அது அந்த தியரி கரெக்டாக தான் இருக்குது. டைம் டைலேஷன் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. லென்த் கான்ட்ராக்ஷன் அதுவும் கரெக்டு தான். கர்வேச்சர் ஆஃப் ஸ்பேஸ் டைமும் ஃப்ளாட் ஸ்பேஸ் டைம் மட்டும்தான் தப்பான தியரி. அதனால தான் நான் அது இருக்கலாம் அவங்க சொல்கிற தியரியெல்லாம் 4th டைமென்ஷனில் அது நடக்கிறதுக்கு அதுபடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பூமி 4th டைமென்ஷன் கிடையாது, இது நம்ம 3rd டைமென்ஷனல் கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பூமி. அப்போ நம்ம எல்லாருமே 3rd டைமென்ஷனுக்கு என்ன நியதியோ அதுபடி தான் நம்ம வாழ முடியும். பூமியை அதுபடி தான் சுற்றும், சூரியனை அதுபடி தான் சுற்றும், சரி தானே? அப்போ அங்கே நீங்கள் வேறு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய தியரியை கொண்டு வந்து இங்கே ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அது அங்கே இருக்குதுன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணால் தப்பு இல்லை, இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தப்பு தானே? அந்த வேலையை தான் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு உடைச்சி இதுக்கான உண்மைகள், இதன் பின்னணி என்ன,
எதுக்கு இப்படியெல்லாம் வேணுன்ட்டே இப்படி பண்ணுறாங்க, இது ஏன் வேணுன்ட்டே இவங்க பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருதுல்ல. அதான் தானே கடவுளாகிறது. இப்போ அவங்க பண்ணி வச்சுட்டு போன ஒர்க்ஸ் எல்லாமே அதுதான் வேத வாக்குன்னு இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களா. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம். அது ஒரு ஆணவம் தான், தான் தான் கடவுள்ன்ற ஆணவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பல தலைமுறைகள் வரைக்கும் அவங்க எழுதி வச்சது அந்த உலகமே ஃபாலோ பண்ண போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்ப்போம். கரெக்டா? நம்ம ஆணவம் தான் பெஸ்ட்டு அப்படின்றத இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கான இடத்துலையும் நம்ம இருக்கிறோம். பெரிய சயின்டிஸ்ட்டுன்னு ஒரு இடத்த கொடுத்து நம்மளை உட்கார வச்சுருக்காங்கன்னா அப்போ நம்ம என்னென்ன வேலை பார்ப்போம். அந்த மாதிரியான வேலையை தான் இவங்க பார்த்து வச்சுருக்காங்க. சரி, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் இது போதும். அப்போது கிராவிட்டி படி தான் எல்லா இடத்துலையுமே இயங்குது எல்லாமே. ஆனால் அந்த கிராவிட்டினால இங்கே எல்லாமே கர்வேச்சர் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த கேலக்சியில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 3rd டைமென்ஷனல் கேலக்சியில் நம்ம எர்த்து, சோலார் சிஸ்டம், இது மாதிரி பல சூரியன்கள் எல்லாமே அடுத்த சூரியன் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அது வேற விஷயம். நான் நம்ம சோலார் சிஸ்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன்ப்பா. சரி தானே? இங்கேயே அப்படி தான் இருக்குன்ற மாதிரி தான் இவங்க கொடுத்து வச்சுருக்குறாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. சோலார் சிஸ்டம் முழுக்க கர்வேச்சர்லாம் கிடையாது. அதாவது புதக்குழிக்குள்ளே எல்லாமேலாம் சுற்றிக்கிட்டு கிடக்கல. அது இஷ்டத்துக்கு சுற்றி உள்ளே விட்டு வெளியே வந்து இப்படி நாகப்பாம்பு மாதிரி படம் எடுத்தெல்லாம் எதுவும் சுற்றிட்டு கிடக்கல. அதாவது நியதிப்படி ஒழுங்கு முறையில் அந்த பூமி சூரியனை சுற்றுது, சந்திரன் பூமியை சுற்றுது, வியாழன் சுற்றுது, அப்புறம் சனி சுற்றுது, மெர்க்குரி சுற்றுது, வீனஸ் சுற்றுது, எல்லாமே ஒழுங்கு விதிப்படி சுற்றுது. அது இஷ்டத்துக்கு எனக்கு என்னான்னு அந்த மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த தியரி கர்வேச்சரில் இருந்துச்சுன்னா அது இஷ்டத்துக்கு எனக்கு என்னான்னு சுற்றுற மாதிரி தான் அது கணக்கு. அப்படிலாம் இங்கே எதுவும் சுற்றலை. சரியா? இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் அது அடுத்து முன்னாடியே சொல்லியிருந்தாலும் இப்போ எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். சரி தானே? அப்போ கர்வேச்சர், ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்ற தலைப்பில் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸ் எடுத்து என்னென்ன தவறுகள் ஃபிசிக்ஸில் பல சயின்டிஸ்டுகள் உள்ளார பூந்து விளாண்டுருக்காங்க, தேவையில்லாத வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க, தேவையில்லாத ஆணி என்னென்ன இருக்குது, அப்படி மிஸ்டேக்ஸ், உருட்டுகள். இப்போது நிறையா சயின்டிஸ்ட்டு இஸ்ரோவில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டையர் ஆன சயின்டிஸ்ட்டு, விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்த சயின்டிஸ்ட்டு, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்மளுடைய ஆன்மீகத்தை தப்பு, எல்லா கடவுள் தப்பு, இங்கே எல்லாமே எல்லாரும் இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு தப்பு நடக்குதுன்னா அப்போ அந்த சின்ன குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, அப்போ கடவுள் வந்து உண்மையில இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தையை காப்பாற்றிப்பாங்களே, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கடவுளை அது எல்லாமே கர்ம வினைப்படி தான் நடக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே நமக்கு இருக்காது. அடுத்தடுத்த வேலையை பார்க்க நம்ம போயிடுவோம். இருக்கிறவங்களும் அடுத்து எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாது, அதனால் நம்ம வாழ்க்கையை சேர்த்து பாதிக்கப்படும்ன்றதை புரியாமல் நிறைய வீடியோஸ் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு, நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், பொழுது போல, அதனால் யூடியூப்பில் சயின்ஸில் இருக்கிற கான்செப்டை நீங்கள் எடுத்து சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை படிச்சுட்டு புக்கில் படிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதை விட்டுட்டு இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜோசியம், உருட்டுகள், அப்புறம் வந்து 4th டைமென்ஷன்னா கடவுளா, உருட்டுகள் அப்படி சொல்லி எல்லாத்தையுமே வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சென்டிமெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறது, எல்லா மதத்துலேயுமே நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே உருட்டு அப்படின்னு சொல்லி அடித்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் இந்த அவங்க எப்படி தத்ரூபமாக ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களை எதிர்த்து எந்த ஒரு ஆன்மீக வீடியோ நம்ம அங்கே போய் பேசவே முடியாது அப்படின்ற அளவுக்கு உருவாக்கி வச்சுருக்காங்கல்ல. யார் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், மிஸ்டர் ஜிகேவை தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி தானே? மிஸ்டர் ஜிகே மட்டும் கிடையாது, நமக்கு தெரிஞ்சது அவங்க மட்டும்தான். இன்னும் நிறைய ஃபேமஸான சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரியான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது சயின்டிஸ்டாக இருந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சயின்டிஸ்டாக இருந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்களுக்குள்ளே இருக்கலாம். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சயின்ஸை எக்ஸ்ட்ராடினரியாக எடுத்து நம்மளோட வாழ்க்கையை வாழ விடாமல் நம்மளை போட்டு ஒரு இதில் திணிக்கிற மாதிரியான விஷயங்களை வீடியோஸாக போட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணி நம்ம அவங்களுடைய வலைக்குள்ளே கொண்டு போகிறது. அவங்க நினச்ச விஷயத்தை இந்த உலகத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இந்த உலகத்தை அப்படி வாழ வச்சுட்டு போகிறது. இதுக்கு முன்னாடி ஐன்ஸ்டீன் பண்ண அதே வேலை. சரி தானே? அதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து தான்
இப்போ அவங்க என்னுடைய ஆன்மீகம், உங்களுடைய ஆன்மீகம், நம்ம எல்லாருடைய ஆன்மீகம் கடவுள் தான் நம்ம எல்லாமே நினச்சிக்கிட்டு கடவுளே உயிர்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு சென்டிமெண்ட்டு அது அத்தனையும் அடிக்கிற மாதிரி, நம்மளாம் கண்கலங்க வைக்கிற மாதிரி எத்தனை வீடியோஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் உருட்டுன்னு சொல்லி நம்ம மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி அந்த எல்லாத்தையும் எதிர்க்க கேள்வியாக ஒருத்தர் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் நீங்கள் எல்லாரும் ஏங்கியிருப்பீங்க. அதுக்கான ஆள் தான் நான். அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு உருட்டுன்னு சொல்லும் போது எனக்கே மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். ஏண்டா இதெல்லாம் உனக்கு உருட்டா அப்படின்னு கேட்கணும்னு தோணும். அப்போ இது எல்லாத்துக்கும் தெளிவாக நான் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுத்தேன். அப்போ இவங்க போடுற சயின்ஸ் எல்லாமே உருட்டு நமக்கு எப்போ தெரியும். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ரூஃப் இல்லை. அதுக்கான காலம் வரும்னு பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த காலம் வந்துருச்சு. ஒவ்வொரு தியரியாக சொல்லி எல்லா தியரியும் உருட்டுன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் உருட்டி விட போகிறோம். நம்ம எல்லா பேரும் சேர்ந்து அவங்க எல்லாரையும் உருட்டி விட்டு விளையாட போகிறோம். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு சயின்ஸ் தான் பெருசு, சயின்ஸ் பெருசு தான். ஆனால் கடவுளை பேஸ் பண்ணி சயின்ஸ் பெருசுன்னு பேசணும். கடவுளே இல்லை, சயின்ஸ் தான் கடவுளையே படைச்சிச்சு, மனுஷங்களையும் படைச்சிச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா வீடியோலாம் போட்டுக்கிட்டு அது பூரா நம்ம சயின்ஸ் நம்ம கடவுளை உருட்டுன்னு சொன்னாங்கன்னா அவங்களாம் இனிமேல் உருட்டி விடுறதுக்கு எல்லாமே என்கிட்ட இருக்குது. டைஸ் போட்டு உருட்டுற அளவுக்கான எல்லா கான்செப்டும் என்கிட்ட இருக்குது. அதை இனிமேல் சொல்லி தான் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற பெரிய மாய உலகத்தையே நான் டம்ப் பண்ணி அடிச்சு கீழே தள்ள போகிறேன். கீழே தள்ளிட்டு கடவுளை கொண்டு வந்து இந்த உலகத்தில் இறக்குறோம். கடவுள் அவங்களே வந்துருவாங்கல்ல. இதை போய் ஒரு மனுஷன் செய்ய முடியுமா? அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள அந்த ஆற்றலை இறக்கணும்ல. அதுக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பானா இல்லையா? அது நான் தான். இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது அவங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனையை நம்ம பேசுவோம், சரிதானே? சிவனே வந்து இந்த உலகத்தில் இறங்கி எல்லா பேருக்கும் ஃபஸ்ட்டு நானே சிவன் கூட சொல்லுவேன், எப்படி வேணா சொல்லுவேன். நானே சிவன், நானே சக்தின்னு சொல்லுவேன், எல்லாம் சொல்லுவேன். நான் தான் பிரபஞ்ச தேவின்மே. ஏன்னா இது எல்லாத்தையும் உருட்டுன்னு ஒருத்தி எதிர்க்கிறானா அது யாரால பண்ண முடியும்? கடவுள் ஆற்றல் இருக்கிற ஒருத்தவங்கனால மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர்த்து மற்ற யாருனாலே அவரை சீக்கிரம் எதிர்த்துட்டு அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ்க்கெலாம் பதில் சொல்லணுமே. நீங்கள் எதிர்த்து வீடியோ போட்டு போயிடுவீங்க சும்மா. அடுத்து கொஷின் கேட்கும் போது டக்குன்னு கொஷின்ஸ் வரும், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. அந்த அளவுக்கு நான் ரெடியாக ஆகிட்டேன். சிவன் வந்து என்னை செதுக்கி ரெடி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ரெடி ஆகிட்டனால ஒவ்வொரு வீடியோஸாக உடச்சி எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன உருட்டுன்ப, சிவனை உருட்டுன்ப, ஆன்மீகத்தை உருட்டுன்ப, ஜோசியத்தை உருட்டுன்ப. அவங்கள அந்த ஒருத்தர் மட்டும் நான் சொல்லலை, அது மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் நான் எதிர்த்து சொல்கிறேன். எல்லாத்தையும் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ உருட்டுன்ப அப்படின்னு சொல்லி குச்சியை வச்சு அடிச்சு ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் தாண்டா உருட்டு, இந்த சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு சுற்றுறவங்க தாண்டா உருட்டு, கடவுள் தாண்டா நிஜம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டு கடவுள் ஆற்றலை கொண்டு வந்து இறக்குறோம், ஆதிபராசக்தியாக மாறுறோம், ஒட்டுமொத்த உலகத்தையும் மாற்றுறோம். அதுதான் நம்ம வேலை. இந்த இடிக்கிறது ஆதிபராசக்தியாகி உலகத்தை அழிச்சு போடுவேன் அந்த ரேஞ்சுக்கெலாம் நம்ம பேச தேவையில்லை. என்னென்ன கான்செப்டை வச்சுக்கிட்டு இவங்களாம் உங்களை ஒரு மாயை கட்டுக்குள்ளே இது வரைக்கும் வச்சுருந்தாங்க. கர்ம வினையை நீங்கள் அனுபவிச்சு முடிச்சிட்டிங்கன்னா அதோட வாழ்க்கையை முடிஞ்சு கடவுளை அடைஞ்சிருவீங்க. உங்களை கடவுளை அடைய விடாமல் கர்ம வினையில் திருப்பி உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு போதை மமதை மாய வலையில் உங்களை எப்படி சிக்கி வச்சுருந்தாங்க. அந்த மாய வலையை உடைக்கணும்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்குன்னு ஒருத்தர் பிறந்து வரணும், அப்போ தான் அதெல்லாம் உடைக்க முடியும். அதை உடைக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தவங்களையா புரிய வச்சு இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு இந்த சயின்டிஸ்ட்லாம் எப்படி உருட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் கடவுளை பற்றி சிந்திக்க வச்சு உங்களுடைய வாழ்க்கையை செதுக்கி நீங்கள் வாழணும். ஒவ்வொரு விஷயமும் கடவுள் செதுக்குனது நீங்கள் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தீங்கனாலே நம்ம வாழ்க்கை என்றைக்குமே நம்ம குறை சொல்ல மாட்டோம் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் என்னுடைய பிறவி. உங்கள் எல்லாருக்கும் அதை பற்றி டீச் பண்ணணும். கர்மாவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் கர்மான்றதெல்லாம் இருக்குடா அப்படின்றத உங்கள் எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்கு தான் நான் பிறந்து வந்திருக்கிறேன். அதைத்தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோஸாக போட்டு நெக்ஸ்ட்டு நான் முடிக்கும் போது கர்மாவில் தான் நான் முடிப்பேன். கர்மா வீடியோ போட்டு தான் என்னோடய யூடியூப் சேனல்ன்றதே முடியும். அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் தொடரலாம், எனக்கு தெரியாது அப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து. ஆனால் என்னோடய பிளான் இப்போதைக்கு கர்ம யோகம் அதோட முடிக்கணும்னு சொல்லி வச்சுருக்கிறேன். ஓகே, அதுக்கிடையில் இப்போ வேறு வீடியோ போடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே
இறைவன் தடுத்து விட்டு இந்த வீடியோ பாரு, இந்த விஷயங்களை வீடியோவில் சொல்லுன்றாங்க. அப்போ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இங்கே நடக்காது, சரிதானே? இறைவன் நினைக்கிறது தான் நடக்கும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். வீடியோ பார்த்துட்டு வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவாக நான் சொல்லி கொடுப்பேன். நிறைய புரிஞ்சுக்கோங்க, லைஃப்பை நிறைய கற்றுக்கோங்க, கடவுளை அடிப்படையாக வச்சு உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.